வணக்கம், நான் தான் உங்க செந்தில்குமார். சாரி, ஆதவர்த்தி நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டைலாக் தான். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம். 5 வயசுல அம்மா தவறுனத கண்ணால பார்த்தவன். ஆனா அந்த கஷ்டத்தை விட எனக்கு கெத்து தான் முக்கியம்னு தெரிஞ்சது. அப்போவே நான் ஒரு 3 முடிவு எடுத்தேன். எப்படியாவது பணக்காரன் ஆகணும், பயங்கர ஃபேமஸ் ஆகணும், எல்லாரும் என் பேரை சொல்லி ஓன்னு புகழணும். சரி, ஸ்போர்ட்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆகலான்னு பார்த்தா அது சரியா வரல. படிக்கலான்னு பார்த்தா படிப்பும் சரியா வரல. இப்படி ஒண்ணுமே வேலைக்காகலையேன்னு யோசிச்சப்பதான் ஒரு ஷார்ட்கட் கிடைச்சது. வசதியான இடமா பார்த்து பெரிய இடத்து மாப்பிள்ளை ஆயிட்டேன், செட்டிலும் ஆயிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனப்ப எங்க மாமனார் என்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் தந்தாரு. மாப்பிள்ள, தமிழ்நாட்டுல எப்படியாவது இந்த லாட்டரிய உள்ள கொண்டு வந்துடணும்னு சொன்னாரு. இந்த டாஸ்க எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு யோசிச்சப்பதான் எனக்கு கிடைச்ச ஒரு வழி அரசியல். அரசியல்வாதி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு 4 பேர்கிட்ட கேட்டேன். எல்லாருமே தம்பி அறிஞர் அண்ணாவை படி, பெரியார படி, அம்பேத்கரை படினாங்க. சரி, நானும் அறிஞர் அண்ணாவை படிக்கலான்னு போனேன். ஆனா மண்டையில ஒரு எழுத்து கூட ஏறல. சரின்னு பெரியார படிச்சா சுத்தமா புரியல. சரி, அம்பேத்கரையாவது படிக்கலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா இப்ப வரைக்கும் முயற்சி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். 2021 திமுகவுக்கு தேர்தல் வேலை பாக்குறான்னு ஒரு பில்டப் கொடுத்து அவங்க கூட சேர்ந்தேன். திமுக ஜெயிச்சதும் லீடர் காலில் போய் விழுந்து லாட்டரி விஷயத்த சொன்னேன். ஆனா என் பிளான் எல்லாம் ஃபியூஸ் போனதுதான் மிச்சம். சரி, சான்ஸை விடக்கூடாதுன்னு திருமாவளவன் கிட்ட போனேன். அந்த போனா தம்பி போய் கலை பண்ணி பாருன்னு கஷ்டமான வேலையா சொல்றாங்க. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. திருமாவளவனை கூட்டணியை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு வந்துடலாம்னு விசிகா தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லாம் தகுதி இருக்குன்னு கிளப்பி விட்டேன். ஆனா அதை திருமாவளவன் கண்டுபிடிச்சிட்டாரு. மறுபடியும் என் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன போடுற பிளான் எல்லாம் இப்படி ஃபெயிலியர் ஆகுது. மாமனார் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஆடு வந்து சிக்கிச்சு. அந்த ஆடு வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி விஜய் தான். தளபதியை இம்ப்ரெஸ் பண்ண அம்பேத்கர் புக் லான்ச் இவெண்ட் நடத்தி தளபதிக்கு நல்லது செய்யற மாதிரி மெதுவா டிவிக்கே உள்ள நுழைஞ்சேன். விஜய ஜெயிக்க வைக்கிறதா என் லட்சியம்னு அவரே நம்ப வச்சேன். ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது என்னோட உண்மையான குறிக்கோள் தமிழ்நாட்டுல லாட்டரிய ஓட விடுறதுதான். அதுக்காக இந்த ஆதவ் எந்த எல்லைக்கும் போவான். இதுக்காக நான் என் பேரை கூட மாத்திக்கிட்டேன். ஆமா, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதுள்ளு டைலாக் விடுவேன். ஆனா நான் அந்த ஆதவனும் கிடையாது, அர்ஜுனும் கிடையாது. என் நிஜமான பேரு செந்தில்குமார். அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து